இருக்கணும். ஆமா. 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருக்கணும். இப்ப 1000 ரூபாய் தாள் செல்லாது. இப்ப செல்லாதா? ஆமா. அப்படியா? இப்ப செல்லாம போயிட்டல. 1000 இப்ப செல்லாது. ஆமா. இப்ப 500 தாளா இருந்துச்சு. 2000 செல்லாம போயிட்டு. 1000ம் போச்சு. ஆமா. இப்ப 500 தாள் மட்டும் செல்லிட்டு இருக்கு. சரி. அதனால ஒரு ஆளுகிட்ட 10,000 கடை வாங்கணும், அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். உடனே எண்ணி பார்க்கணும். வீட்ல போய் 100 குறையுது 200 குறையுதுன்னு போன் போட்டா தருவாங்களா? ஓடி வந்து அடிச்சு விடுவான். நீ ஊருக்கு போய் உன் வரம் பலிக்கலன்னா திரும்பி கைலாசத்துக்கு வர முடியுமாடா? முடியாது முடியாது. மறுபடியும் நீ 12 வருடம் தவம் இருக்கணும். அதுக்குள்ள வயசாயி போகும். அதுக்கு தான் சொல்லுதேன். சரி. நீ ஆண்டவே வரம் தந்தாரா தரலையான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ. வெளி வருமா பொய் வருமான்னு பார்த்துட்டு போ. அப்பந்தான் அரைக்கை எட்டு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தான். நாரதன் சொல்வதும் சரிதானே. இதுவும் சரிதானே. ஆண்டவே வரந்தாரே வளர்ந்தாரே வாழுதாரே வேலுதாரம்னு சொன்னாரே. மாப்பிள்ளையா இருந்துக்கோ கைலாசத்தை வச்சுக்கோ கடவுள் பட்டத்தையே தாரமுனாரே. ஒருவேளை வரம் தந்திருப்பாரா? ஒருவேளை பொய் சொல்லிருப்பாரா? இல்ல தந்திருக்க மாட்டாரா மாட்டாரா என்று மண்டைக்கு எட்டிய வல்லரக்க